இப்படியும் அப்படியும் எங்கள் பக்கமும் திரும்பாது. அந்த நாள் வந்துச்சுன்னா அப்படி நிற்ப நீ அப்படின்றது. ஏன்? அவன் சேர்த்து வச்ச மதிப்பு, அவன் சேர்த்து வச்ச காசு, அவனுடைய செல்வம், அவனுடைய சொத்து, அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய ஆண் மக்கள், அவனுடைய மனைவி, அவனுடைய குடும்பம் டபக்குன்னு உள்ளே போயிடும். மண்ணோட மண்ணை அடி இழுத்துட்டு போயிடும். எப்படி இருப்பான் அவன்? யாரை கட்டிப்பிடிச்சு அழுவான்? ஐயோ கார் போயிடுச்சுன்னு அழுவானா, வீடு போயிடுச்சுன்னு அழுவானா, இல்லை பொண்டாட்டி போயிடுச்சுன்னு அழுவானா, இல்லை புள்ள போயிடுச்சுன்னு அழுவானா, இல்லை பதவி போயிடுச்சுன்னு அழுவான்? எதுக்கு அழுவான்? என்ன நடக்குதுன்னு புரியாமல் நிற்பான் அவன். புரியுதுங்களா? அந்த நாளோட நிகழ்வு இப்படி இருக்குன்றது அல்லாஹ் சொல்கிறான். ஹசஃபல் கமர், மேலும் அல்லாஹ் சொல்கிறான், சந்திரன் ஒளி குன்றி போகும்போது, சந்திரனோட ஒளி என்ன ஆயிரும்? மக்கி போயிடும், ஒன்றுமே இருக்காது. அல்லாஹ் என்ன பண்ணுவான்? சந்திரனை உடச்சிருவோம். எந்த பொருளை நம்ம அழகாக காமிச்சு இலைப்பாறுதல், நிலா பார்த்து சோறு ஊட்டுறது, அது பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது, மனசு நிலாவை பார்த்தீங்கன்னா மனசு நிம்மதியாகும். மனசு உங்களுக்கு ராகத்து இல்லை, மனசு அடிக்குது, பதப்பதப்பாக இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படின்னா ஒன்றும் இல்லை. நைட்டில் கொண்டு போய் பாயை போட்டுட்டு வானத்தை நோக்கி நிலாவை பார்த்து ஒரு அரை மணி நேரம் இருந்து பாருங்கள், டேப்லெட் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். பிபி, சுகரு, அந்த ஹை பிபி, லோ பிபி எல்லாமே நார்மலாகிடும். இயற்கை எல்லாம் அந்த நிலாவுக்கு அவ்வளோ பெரிய மதிப்பை கொடுத்துருக்குறான் எல்லாம். அதை பார்த்தாலே நான் மனசு சாந்தியாகும். அந்த மாதிரி அந்த நிலாவை எல்லாம் என்ன பண்ணுறான்? உடச்சி சுக்குநூறு ஆக்குறான். அதுக்கப்புறம் எல்லாம் சொல்கிறான், வஜ்ஜமா ஷம்சுல் கமர், மேலும் சந்திரனும் சூரியன் ஒன்றாக இணைக்கப்படும் பொழுது அந்த சந்திரன் சூரியனும் என்ன ஆயிரும்? ஒரே டைமில் இணைச்சி உடைப்பேன். எப்படிப்பட்ட சவுண்டு இருக்கும், எப்படி இருக்கும், அது உடஞ்சா எப்படி இருக்கும்? நம்ம நினைக்கிறோம் அது 2 செகண்டில் அடித்து உடஞ்சி டமால் கீழே விழுந்துருவோம் அப்படின்னு. ஆது சமுதாயம் மாதிரி 7 நாளை சுற்ற விட்டா என்ன ஆகும்? ஆது சமுதாயம் சுற்றினாங்கள்ல 7 நாளைக்கு, காற்று வந்து என்ன பண்ணிச்சு? 7 நாள் அவங்களுக்கு நான் 8 பகல் 7 இரவு நாம் அவர்களுக்கு வேதனையை கொடுத்தோம்னு சொல்கிறான். அப்போ அந்த மாதிரி நம்மளை எல்லாம் மௌத்து வராமல், மௌத்து வாங்குறது அவங்க கையில் இருக்குது, மௌத்தே வாங்காமல் எல்லாத்தையும் பார்க்க வச்சானா எப்படி இருக்கும்? அப்போ அதெல்லாம் பயந்துக்கோன்றது அல்லாஹ் என்ன பண்ணுறான்? நம்மளை நினைவூத்துறான். அப்போ அல்லாஹ் சொல்ல, யகூலுல் இன்சானு யௌம இதின் ஐனல் மஃபர், அந்நாளில் இதே மனிதன் நான் எங்கே சென்று ஓடி ஒளிவது? என்ன கேட்பான்? நான் எங்கே போய் ஒளியறதுக்கு இடம் இல்லையே, மழை இல்லை, செடி இல்லை, வீடு இல்லை, வாசல் இல்லை, அரசாங்கம் இல்லை, கவர்மெண்ட் இல்லை, மந்திரி பதவி அந்த இதெல்லாம் வச்சுருந்தல, ஐடி கார்டு, அந்த கார்டு, இந்த கார்டு, செக்யூரிட்டி, அது இதுன்னு வச்சுருந்தல. இப்போ எந்த பேரை சொல்லி நீ ஒழிஞ்சு நிற்ப? எந்த அரசாங்கம் நிற்கிது? யார் இருக்கிறா? யார் இங்கே ரூலிங் பண்ணுறா? எதுக்கு பின்னாடி போய் ஒளிவ? எல்லாம் சுக்குநூறாக உடஞ்சி கிடக்கும். அதுக்கு நீங்கள் இப்போவே டெமோ பார்க்கணுன்னா பாருங்கள், பலஸ்தீனை போய் பாருங்கள். இப்போவே அவங்க எப்படி இருக்கிறாங்க? வீடெலாம் உடஞ்சி கிடக்கு. அவங்க எப்படி இருக்கிறாங்க? பிளாட்ஃபார்மில் வாழ்ந்துக்கிட்டு ஒரு மாதிரியாக இருக்கிறாங்க. இப்போ அவங்கள தான் பார்த்து படிப்பினை பெறாமல் நம்ம என்ன பண்ணுறோம்? அவங்கள பார்த்து படிப்பினை பெறாமல் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? இன்னும் உலகத்துக்கு ரீதியான வாழ்க்கை எப்படி வாழ்வது, எப்படி நம்மளை இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிறது, இன்னும் நம்ம வாழ்வாதாரத்துலேயும் பொருளாதாரத்துலேயும் இன்னும் நம்ம எப்படி சரி செஞ்சு வாழ்கிறது, இன்னும் நம்ம எப்படி ராகத்தாக இருப்பது அப்படின்ற மாதிரி பிளான் போகுது. எல்லாம் ஒரு இடத்த வந்து உடச்சி காமிச்சு இப்படியும் ஒரு உலகம் வாழ்ந்துக்கிட்டு இருக்குன்னு நமக்கு முன்னாடியே காமிக்கிறான். அவங்களுக்கு என்ன இல்லை, ஈது பெருநாள்னு ஒரு நாள் கிடையாது, அவங்களுக்கு ஜும்மானு ஒரு நாள் கிடையாது, ஒரு நாள் குளிக்கணுன்றது இல்லை, அவங்களுக்கு வேலைக்கு போகணும், எல்லா நாளும் ஒரே நாள் துக்க நாள் தான். எல்லா நாளும் துக்க நாள் தான். திடீர்னு ஒரு ஆர்மி ஃபோர்ஸ் வரும், 50 பேர் சுட்டுட்டு போயிட்டே இருப்பான். அவங்க எப்படி இருக்கிறாங்க? அழுது 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 எப்படி மாறிட்டாங்க? 5 பேர் 10 பேர் சுட்டு கிடந்தானா தூக்கிட்டு போய் அடக்கம் பண்ணுறதுக்கு தான் டைம் இருக்குது. அழுதுகிட்டு உட்காந்து ஒப்பாரி வைக்கிறதுக்கெலாம் இல்லை. அந்தளவுக்கு மாறி அவங்க வந்து கல் நெஞ்சக்காரனாக மாறி போயிடும். என்ன? ஏன்? அடுத்த வேலை அடுத்த மவுத்துக்கும் எதிர்பார்த்துட்ருக்காங்க. யாரெல்லாம் இந்த உலகத்தில் யாருமே என்னை காப்பாற்றுறதுக்கும் எங்களை காப்பாற்றுறதுக்கும் எவனுமே வரல, நீ இதுக்கு சாட்சியாக இருக்கிற அப்படி சொல்லிட்டு அவங்க களிமா சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இந்த லப்பைக் லப்பைக் லா ஷரீக் லப்பைக் சொல்லிட்டு ஹஜ்ஜில் சொன்னாங்களோ இல்லையோ, எங்கே சொன்னாங்க? பாலஸ்தீனில் அங்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன மக்கள் என்ன பண்ணுறாங்க? சின்ன 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 குழந்தைங்க சொல்லிக்கிட்டு களிமாவை சொல்லிக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. யாருடைய பையத்தை அல்ல, யாருடைய பையத்தை எடுப்பான்?
யாருடைய களிமாவை எடுத்துப்பான்? அவங்களுடைய களிமா எடுத்துப்பான். ஏன்? எங்களுக்கு நிராதிபதி ஆகினாலும், எங்கள் சொத்தே போனாலும், எங்கள் அம்மாவே இறந்து போனாலும், எங்கள் அப்பாவே இறந்து போனாலும், குடும்பமே போயிட்டாலும் நாங்கள் உங்கள் இஸ்லாத்துக்காக வேண்டி உயிர் கொடுக்க ரெடியாக இருக்கிறோம், நாங்கள் இப்படி மரணித்து போகிறோம், எங்களுக்கு உதவியை தவிர யார் உதவி எனக்கு வேணான்ட்டாங்க. அவங்க எனக்கு பன் பட்டர் ஜாமோ தண்ணியோ கோதுமை ஒரு பாக்கெட்டோ கொடுக்க தேவையில்லை. ஒன்று எங்களுக்கு அடைக்கலமாக எடுத்து எங்களை உங்கள் ஊரில் சேர்த்துக்கோங்க, இல்லை எங்களை அப்படியே விடுங்க, நாங்கள் அப்படியே அல்லா கிட்ட போகிறோன்ற மாதிரி பையது வாங்கிட்டு அவங்க போயிட்டுருக்காங்க. ஈராக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? உள்ளவங்க நான் இங்கே மீடியாவில் காமிக்கிறேன், ஈராக் அப்படி பண்ணுது, ஈராக் என்ன பண்ணுது, ஈராக்குன்றப்ப ஈரான் என்ன பண்ணுது, அடிக்குது. அடிக்கலாம் இல்லை, அடி வாங்குது. எந்த அளவுக்கு அவங்க ப்ராக்டிக்ஸ் எடுத்துட்டாங்க அப்படின்னா, பக்கத்தில் ஒரு பில்டிங் விழுகுது, சுக்குநூறு ஆகுது, அதுலேருந்து போக நெருப்பு பற்றிக்கிட்டு இருக்கு, அடுத்த தெருவில் அவர் கடை திறந்து வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த அளவுக்கு அவங்களுடைய சமூக வாழ்க்கை மாறி போயிடுச்சு. பில்டிங் விழுதுங்க, நீங்கள் அந்த இடத்துல இருப்பீங்களா? பில்டிங் விழுந்துச்சுன்னா 10 நாளைக்கு வெளியே வந்து வரமாட்டீங்க. அந்த சவுண்டை கேட்டிங்கன்னா எரிஞ்சு மக்கள் எரிஞ்சு விழுந்து பல்லு கில்லு உடஞ்சி 4 டெட் பாடியை பார்த்தோன்னா செத்து அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துருவோம். ஆனால் அவங்க எப்படி இருக்கிறாங்க? இது எல்லாம் ஒன்றும் இல்லை. இவங்களை எல்லாருமே அவங்க மக்களே என்ன பண்ணிட்டாங்க, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்னு சொல்லிட்டாங்க. உன் புறத்துலேருந்தே வந்தோம், உன்கிட்டயே வரோம், எங்களை எத்தனை பேர் மிச்சமானாலும் நாங்கள் என்ன பண்ணுவோம், அடக்கம் பண்ணிவிட்டு உன்னுடைய மௌத்துக்காண்டி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ இவங்களெல்லாம் காப்பாற்றணும், இவங்களெல்லாம் நம்ம இது பண்ணணும். இவங்களை காப்பாற்றக்கூட தேவையில்லை, இவங்களுடைய வாழ்க்கையை பார்த்து ஒரு படிப்பின்னு எடுத்துக்க வேணாமா? எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும், எப்படி இருக்கணும், படிப்பினை எடுக்கணுமா? என்ன எடுக்கிறோம் படிப்பினை? எந்த படிப்பினை எடுக்கிறோம்? மனசை என்ன பண்ணோம், அலக்கடிக்க விடுறோம், இயற்கையை ரசிக்கணும். ஆமாம், ரசூலா சொல்லிட்டாங்க, இயற்கையை ரசிக்க சொல்லியிருக்கிறாங்க, உலகத்தை நேசிக்கணும், வாங்க அங்கே போகலாம், வாங்க குற்றாலத்துக்கு போகலாம், குற்றாலத்தில் இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க, அந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க, அந்த இடத்துல குதித்து வெளியே வாங்க, இந்த இடத்துல பறந்து வெளியே வாங்க, இப்படி வாழுங்க, அப்படி வாழுங்க, இந்த இடத்துல கறி இப்படி பொங்க வச்சா நல்லாயிருக்கும், அந்த இடத்துல எலும்பு துண்டு நல்லாயிருக்கும், அந்த இடத்துல வந்து நல்லி நல்லாயிருக்கும், இங்கே நல்லாயிருக்கும், அங்கே நல்லாயிருக்கும். இப்படி மனிதன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, பணத்துக்கு பின்னாடி சம்பாரிச்சுட்டு அந்த பணத்தை எப்படி செலவு செய்யணும்னு தெரியாமல் இப்படி செலவு செஞ்சுக்கிட்டு இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பேட் எக்ஸாம்பிள் நம்ம விரும்புகிறோம், மனசு கேட்குது, அந்த காரு வேணும்னு சொல்லுது, அந்த பலினோ கார் வேணும், அந்த அமேஸ் கார் வேணும், அந்த i20 கார் வேணும். நானும் என் ஃபேமிலியை என்ன பண்ணுவோம், அதில் உட்காந்துக்கிட்டு அந்த கூடாரம், அந்த வீடு பேர் என்னது, டென்ட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு காரில் வச்சுக்கிட்டு எங்கேயாச்சும் போய் உட்காந்துட்டு புளியோதரை சாப்பாடு சாப்பிட்ணும். எதுக்குடா அந்த புளியோதரை அங்கே உட்காந்து நீ சாப்பிட்ற, வீட்டில் உட்காந்து சாப்பிட்டா அந்த கத்துற, அங்கே போய் உட்காந்து ஏன் அந்த புளியோதரை சாப்பிட்ற, மனசு என்னவா? ஒருத்தன் பண்ணிட்டா நானும் பண்ணிடணும். காப்பி, இந்த காப்பி பேஸ்டெல்லாம் விரும்பலை, புரியுதுங்களா? அப்போது நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, சுதாரிக்கக்கூடியவர்களாகவும் அறிவை யூஸ் பண்ணக்கூடிய சமுதாயமாக நம்ம மாறணும், புரியுதுங்களா? அப்போ அல்லாஹ் சொல்கிறான், அந்நாளில் எப்படி இருப்பீங்க, நான் எங்கே சென்று ஓடி ஒளிவதுன்ற மனிதன் கேட்பான். கல்லாலா வசர், ஒரு போதும் இல்லை, அங்கே எந்த புகலிடமும் இருக்காது. அங்கே என்ன இருக்காது? உன்னைய பாராட்டுறதுக்கோ உன்னை போற்றுவதற்கோ உங்களை புகழ் பாடுறதுக்கோ யாருமே இங்கே இருக்க மாட்டாங்க. உன்னைய வந்து அப்படியே அலக்கடிக்க விடுவான் அல்லாஹ். அப்போதான் உனக்கு உலக வாழ்க்கைனா என்ன, இது அல்லாஹ் வந்து ஒரு கவர்ச்சி பொருள்னு சொன்னானே, கவர்ச்சி துன்யான்னு சொன்னானே, இதில் மயங்கி விழுந்துடாதீங்க சொன்னானே, நான் விழுந்துட்டேனேன்றது அப்போ தான் புரியும், புரியுதுங்களா? அது வரைக்கும் புரியாது. இதெல்லாம் யார் சொல்லிக் கொடுப்பா, இதெல்லாம் யார் நமக்கு கற்றுக் கொடுப்பா, இதுலேருந்து தப்பிச்சு எப்படி வாழணுன்றது யார் சொல்லிக் கொடுப்பான்னா குரான் தான் நம்மளை பண்படுத்தும். அப்போ அந்த குரானை என்ன பண்ணுறோன்னா ரொம்ப தள்ளி வைக்கிறோம். வெறுமன ஒரு முக்கியத்துவம்னு ஒன்று கொடுத்தோம் அப்படின்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மேக்சிமம் எடுத்து அரபியில் படிக்கிறது தான் பார்க்குறோமே தவிர, அந்த கருத்து உள்வாங்கி எப்படி நடப்பது, அது எப்படி பசங்கள்ட்ட இம்ப்ளீட் பண்ணுறது, அது எப்படி பசங்களுக்கு இன்ஜெக்ட் பண்ணுறது, எப்படி அதை வந்து குடும்பத்துக்கிட்ட அடாப்ட் பண்ணுறது, அந்த கொள்கையை எப்படி நடைமுறைப்படுத்துவதுன்றதுலாம் நமக்கு இல்லை. என்னவா, அந்த அல்லாவுக்கு ஒரு பேரம் ஒன்று இருக்குல்ல, அல்லாவுக்கு ஒரு பிச்சை ஒன்று இருக்குல்ல, அந்த தர்மத்தில் ஒரு தர்மம் என்னது, அல்லாஹ் குரானை ஓத சொல்லிட்டான், ஓதுனா எழுத்துக்கு 10 நன்மை, ஓது குரானை. அல்ஹம்துலில்லாஹ் இல்லது அன்ஸலா அப்துல் கிதாபுலமே ஜலோ இவஜா அப்படின்னு ஓதிக்கிட்டே போகிறது. எதுக்கு ஓதுறோம், ஏன் ஓதுறோம், என்ன படிப்பின, எதுக்கு படிப்பின,
எதுக்காக வேண்டி கஹப் சூராவை வெள்ளிக்கிழமை ஓத சொல்கிறான்ல. முதல் 10 வசனமோ பிறகு 10 இறுதி 10 வசனமோ எதுக்கு ஓத சொல்கிறான்? எதுக்கு ஓத சொல்கிறான்? உன்னை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் அல்லாஹ் உன்னை சிந்திக்க வைக்கிறான். இந்த உலகம் தஜ்ஜாலால் நான் ஒரு ரூலிங் கொடுத்துருக்குறேன். அவன் என்ன பண்ணுவான்? உன்னை மாய உலகத்தை காட்டுவான். அந்த மாய வலைகளில் போய் நீ விழுந்துடாத, அந்த செக்மேட்டில் போய் நீ நின்றாத, நீ அதுலேருந்து மீண்டு வர்றது உனக்கு கஷ்டமாயிரும். ஏன்? உன்னை சுதாரித்து உன்னை இழுத்து பிடிச்சி கொண்டு வர்றதுக்கு உங்கள் சமூக காலத்தில் நீ வாழ்கிற அந்த நடைமுறை வாழ்க்கையில் ஒரு நபி, ஒரு தூதர், ஒரு நல்லவர் இருக்க மாட்டார். நீ அந்த செக்மேட்லேருந்து வெளியே வர்றதுக்கு நீ கஷ்டப்படுவ. அப்படியே உன் ஃபேமிலியிலேருந்து ஒருத்தர் நல்லவன் உன்னை சொல்ல வந்தாலும் அவனை நீ ஏளனமாக பேசுவ. அவனை நீ என்ன பண்ண பொருட்படுத்த மாட்ட. அவனை தூக்கி போடுவ. இதெல்லாம் நீ சுதாரிக்கணும்னா நீ என்ன பண்ணணும்? கஹப் சூரா ஓது. மறுமை நாளோட சிந்தனை வரும். தஜ்ஜால் எப்படிலாம் ஏமாற்றுவான்றது நான் அதில் சொல்லியிருக்கிறேன். தஜ்ஜாலோட பேட்டர்ன் எப்படி இருக்கும், அவன் எப்படி வருவான், எப்படி வெளிப்படுத்துவான், எப்படி ஆசைகளை தூண்டுவான், இந்த ஆசைகளுக்கு மத்தியில் எப்படி உட்கார வைப்பான். ஒரு இன்னைக்கு கடன் இல்லாத ஒரு மனுஷனை பார்க்க முடியுமா? எதுக்காண்டி கடன் வாங்குறான்? எதுக்காக நீ வாங்குறான்? ஆசைகளை தூண்டி வருது. நீ ஏன் ராசா 10,000 ரூபா கூட கடன் இல்லாமல் இருக்க, வா கடனுக்கு வா, நீ வா, உனக்கு என்ன தேவைப்படுது? இன்னைக்கு எந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. யார்கிட்டயோ ஒரு இடத்துல பேசியிருப்போம், எனக்கு இது தேவைப்படுதுன்னு சொல்லியிருப்போம். அதுக்கப்புறம் உன் ஃபோனை தூக்குனா என்ன ஆகும்? அதுதான் வரும். முன்னாடி சுற்றி வரும். அதை வாங்குறதுக்கு காசு இல்லையேன்னு மனசில் தான் நினச்சிக்கிட்டு இருப்பேன். அடுத்த நோட்டி மெசேஜ் வரும், என்னது இவ்வளோ லோன் நான் தரேன், அவ்வளோ லோன் தரேன், நீ இங்கே ஃபார்ம் ஒரு 2 நிமிஷம் இந்த நீ உள்ள சைன்இன் பண்ணனா 2 நிமிஷத்தில் உன் அக்கௌண்ட்டுக்கு என்ன ஆயிரும்? பணம் வந்துடும். வா உள்ளவா, வா உள்ளவா, வா உள்ளவா, வா உள்ளவான்னு தினமும் கூப்பிடும். உள்ளே வந்துட்டேன் நீங்கள் ஒரு நாள் உள்ளே போயிடுவீங்க. உள்ளே போயிட்டு வெளியே வர முடியாமல் தத்தளிச்சு ஒன்றுமே பண்ண முடியும். இப்படி தான் துனியா என்ன இருக்கு. உலகத்தில் இருக்கிற எல்லா முஸ்லீம் சமுதாயம் இப்படி தான் உள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கு. எதுக்குப்பா உனக்கு காரு? தெரியாது. உங்கள் வீட்டில் எத்தனை பேருப்பா? நான் மொத்தமே 3 ஃபேமிலி. இதுதானே ஒரு ஃபேமிலி. உனக்கு எதுக்கு 7 சீட்டர் காரு? சில பேர் காசு இருக்குது, காரு பணம் இருக்குன்றதுக்காண்டி லக்ஸுரி அப்படி செலவு பண்ணுறது. நீ 3 பேர் தங்குறதுக்கு எதுக்குடா பங்களா வீடு, 2 ஏக்கரில் வீடு எதுக்கு உனக்கு? இதெல்லாம் எல்லாம் கண்டிப்பாக கேள்வி கேட்போம். 3 பேருக்கு தேவையான வீடு எவ்வளோ ஒன்று கட்ட தெரியாதா உனக்கு? 3 பேருக்கு எவ்வளோ அரிசி வாங்கணும்னு உனக்கு தெரியாதா? 3 பேருக்கு எப்படி ஒரு வாகனம் வாங்கணும்னு உனக்கு தெரியாதா? எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்க? அப்போ மற்றவனை நீ ஆசை தூண்ட வச்சல. அவனுக்கு நான் கொடுக்கல, உனக்கு கொடுத்தேன். ஆனால் நீ கொடுத்தது என்ன பண்ணல, என் சார்பாக மக்களுக்கு நீ கொடுக்காம அதை நீ யூஸ் பண்ண. அவன் ஆசை வளர்ந்ததில்ல, மனசில் ஆசை போட்டல, விதைய போட்டல. அவன் ஒவ்வொரு நாள் துடிச்சு இருந்தானே. பார்க்கும்போதெல்லாம் ஆசை அடிக்குதடி மாலான்ற மாதிரி இருந்தோம்ல. இருக்குதா இல்லையா? நிறைய இருக்குது. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட என்ன பண்ணோம், நம்ம தௌஹீத்தில் உச்சத்தில் இருக்கும்போது என்ன பண்ணோம்? என்ன போட மாட்டோம்? கல்ச்சர் கல்ச்சர் அது என்னது? சாஞ்சானா இருக்கும், என்னது கல்ச்சர் போட மாட்டோம். இப்போ கல்ச்சரு அடிக்கடி துடிக்குதடி மாலானா துடிக்க தான் செய்யும். அதுக்கு என்ன விஷயம் அப்படின்னா, பேஸ்மெண்ட்டு ஸ்ட்ராங்காக போடலை. முடிச்சுன்னா இன்னாடி கல்லி வள்ளி இன்னாடி இல்லை ரஜமுக அந்த பக்கம் திரும்பியே பார்க்கக்கூடாது. உங்கள் ஃபோக்கஸ் என்ன இருக்கும், உங்களுக்கு எல்லாம் என்ன கொடுத்தாலும், உங்களுக்கு என்ன வழிமுறைகள் இருக்கோ, உங்களுக்கு எந்த பக்கம் போனால் எல்லாம் நமக்கு கொடுப்பான்றது உங்களுக்கு சிந்தனை வந்துருச்சுன்னா இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஆசையே கிடையாது. ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, எல்லாம் இங்கே கொடுக்கலன்னு எல்லாம் என்ன பண்ணுறோம்? நோஸ் கட் பண்ணுறோம். அல்லாஹ் தினந்தோறும் என்ன பண்ணுறோம்? இங்கே கொடுக்கல, அவனுக்கு கொடுத்துல, என் கூட தானே பிறந்தான், என் தம்பிக்கு கொடுத்துட்டேன், என் கூட தானே பிறந்தேன், அண்ணனை கொடுத்துறேன், என் கூட தானே பிறந்தேன், என் தங்கச்சி கொடுத்துருக்கேன், என் கூட தானே பிறந்தேன், அக்காவை நல்லா இருக்காங்க, எனக்கே இல்லை. அல்லாஹ் எனக்கு கொடுப்பான், இதை விட சிறந்தது கொடுப்பான். நான் ஈது பயானில் கூட பேசினேன்ல, யார்? சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க? அந்த பட்டு துணியை பார்த்துட்டு எல்லாரும் ஆசைப்படும் பொழுது, இதை விட என் தோழருக்கு அல்லாஹ் மறுமை நாளில் கை கொட்ட அளவுக்கு ஒரு கர்ச்சீஃபை கொடுப்பான். அது உலகத்தை விட 100 மடங்கு சிறந்ததுன்றாங்க. அல்லாஹ் கௌரவிப்பான். இதுவும் ஹதீஸ் தானே, இந்த பக்கம் ஏன் போக மாட்டேங்குது அப்படின்னா, நம்மளுடைய ஈமானு, நம்மளுடைய குரானு, நம்மளுடைய தொழுகை, நம்மளுடைய செயல்பாடு எல்லாமே வீக்காக இருக்குது. புரியுதுங்களா? ரொம்ப பேஸ்மெண்ட் வீக்காக இருக்குது. இதனால் என்ன ஆக மாட்டேங்குதுன்னா, உலகத்தில் யாராவது ஒருத்தர் நல்ல நிலைமையில் போகிறாங்கன்னு பார்த்தாலே மனசு என்ன ஆகுது?
அடிச்சுக்குது. அது இயல்புலேயே எல்லாம் அப்படி தான் வச்சுருக்கிறான். உன்னை அடிக்கிற மாதிரி தான் வச்சுருக்கிறான். அடிக்கும்போது அவனை பார்த்து நீ பொறாமப்படுறியா, இல்லை எனக்கு அல்லா என்ன கொடுத்துருக்கான் இது போதும், இதுக்கு மேலே அல்லா எனக்கு எதை கொடுத்தாலும் கேள்வி கேட்பான்னு பயந்து திரும்புறியன்றது தான் உன்னுடைய கேள்வியே. அதில் நீ பாஸ் ஆகிறியா ஃபெயில் வாங்குறியான்னா ஃபெயில் தான் வாங்குற. அடிச்சு வா அவன் ஏதோ ஒரு வேலைக்கு போய்ட்டுருவான். அவனை கூப்பிட்டு இங்கே வாடா, என்னடா சுற்றிக்கிட்டு இருக்கான் பாரு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் பாரு, அவன் 2 போட்டான் 3 போட்டுக்கிட்டு இருக்கான், நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா அவனுக்கு அவன் ஒரு கஷ்டத்தை, அம்மா நானும் பார்த்தேன், பஞ்சலில் பார்த்தேன், அதில் பார்த்தேன், ரோட்டில் பார்த்தேன், முடிஞ்சிச்சு, சோழி முடிஞ்சிச்சு. அப்போது அந்த தொழுகை, அந்த நோன்பு, அந்த ஜக்காத்து, அந்த ஹஜ்ஜு எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கவுண்டிங்காக தான் கொடுக்குறீங்க. மனசார கொடுக்கலன்றது எல்லாம் என்ன பண்ணுவான், என்ன பண்ணுவான்ல ஏற்றுக்க மாட்டான். அப்போது என்ன பண்ணுங்க அப்படின்னா தொழுகையை ஸ்டடி பண்ணுங்க. இந்த வசனத்தை ஃபுல்லாக முடிக்கலான்னு பார்த்தேன், இதுக்கே ஒரு மணி நேரம் போயிடுச்சு எனக்கு, சரிங்களா? அப்போது அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இலா ரப்பிக்க யௌமயிதினில் முஸ்தகர், அந்நாளில் உன் அதிபதியின் முன்பே சென்றடைய வேண்டியிருக்கு. அந்நாளில் என்ன ஆவீங்க, நீங்கள் எல்லாருமே என் பக்கம் தான் வந்து நிற்கணும், எங்கேயும் போக முடியாது. எங்கே திரும்புகிற இடம்லாம் யார் இருப்பா, திரும்புகிற இடம்லாம் திசை திரும்புகிற இடத்துலாம் அல்லா தான் நிற்கும். அல்லாவுடைய கோட்டை, அல்லாவுடைய யார் அந்த காவலாளிகள் நிற்பாங்க, எங்கேயுமே போக முடியாது. எக்கூல் இன்சானு யோமயதின் பிமா கத்தமவாக்கர், அந்நாளில் மனிதனுக்கு அவனுடைய முந்தைய பிந்தைய செயல்கள் அனைத்தும் எடுத்து காண்பிக்கப்படும். அல்லா என்ன பண்ணுறான், முந்தைய பண்ணது பிந்திய பண்ணது, அதாவது முந்தையன்னா என்னது அப்படின்னா விவரம் தெரியறதுக்கு முன்னாடி பண்ணது, அதை மன்னிச்சிருவான்னு வச்சுக்கோங்க. விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் பிந்திய பண்ணீங்க, அப்போ அது ரெண்டுமே ஈக்குவலாகும். ஒரு விஷயம் சத்தியம் தெரிஞ்சிருது வேற, சத்தியம் தெரியாமல் ஒரு தப்பு பண்ணியிருக்கோம், சத்தியம் தெரிஞ்ச பிறகு அதே தப்பு பண்ணால் அப்போ நீ சத்தியம் வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணியோ அது ரெண்டுமே ஈக்குவலாகும். அப்போ முந்திய பிந்திய ரெண்டையுமே எல்லாம் என்ன பண்ணுவான், எடுத்து கொண்டு வந்து காட்டுவான், பார் நீ எப்படி இருக்க பார் அப்படின்னு காட்டுவான் அப்படின்றத எல்லாம் சொல்கிறான். பலில் இன்சானு அலா நப்சிஹி பசீரா, ஏன் மனிதன் தன்னை பற்றி நன்கு அறிந்தவனாக இருக்கிறான். மனுஷனுக்கு இயல்புலேயே தெரியும். எவனாவது ஒருத்தன் நாத்திகம் எவ்வளோ பேர் பேசுகிறான், எவனாவது ஒருத்தன் அல்லாஹ் இல்லை, பூமியில் படைக்கல, அவன் படைக்கலையோ என்னென்னவோ சொல்கிற, ஒன்றே ஒன்று சொல்லு, மனிதன் இறக்க மாட்டான்னு உன்னால் சொல்ல முடியுமா உன்னால்? தெரியுதில்ல, எங்கேயோ ஒன்று ஒருத்தன் இறந்து போய்கிட்டு இருக்கான், கொஞ்ச நாள் தான் இருக்கிறான், கொஞ்ச நாளில் கழிஞ்சு போகிறான். உன்னால் அதை வந்து ப்ரூவ் பண்ண முடியுமா? சாவே வராதுன்னு உன்னால் ப்ரூவ் பண்ண முடியுமா? அப்போ சாவு வருது, எங்கே போகிறான்? அப்போ மனுஷனுக்கு தெரியும் ஒரு கட்டத்தில் நம்ம கண்டிப்பாக செத்து தான் ஆகும். அப்போ அந்த செத்து எங்கே போகிறன்றதானே நீ யோசிக்கணும். அது ஏன் யோசிக்க மாட்டேங்கிற அப்படின்னா அது அவனுக்கே அதுக்கு மேலே உள்ள வசனத்தை அல்லான்னு சொல்லிட்டான். அவனுக்கு தெரியும், தெரிஞ்சே தான் வேணும்னு தான் வேம்புக்கு தான் என்ன பண்ணான், தப்பு செஞ்சான்றதை அல்லாஹ் சொல்லணும். புரியுதுங்களா? உலோ அல்கா மகாதீரா, அவன் எவ்வளவுதான் சாக்கு போக்குகளை கூறினாலும் சரி, அங்கே உட்காந்துக்கிட்டு என்ன தான் புலம்புனாலும், நான் உனக்கு 2 ரக்காத் தொழுவலையா, நான் உனக்கு நோன்பு வைக்கலையா, நான் உனக்கு ஹஜ்ஜு பண்ண வரலையா, நான் உனக்கு தர்மம் செய்யலையா, எது எல்லாமே கள்ளி வள்ளி. அல்லாவுக்கு நம்பரு கவுண்டிங்கு வேஸ்ட்டு, அல்லாவுக்கு நம்பர் தேவையே இல்லை. அல்லாஹ் சொல்கிறான், லா துஹர்ரிக் பிஹி லிசானக லிதாஜலபி, நபியை இந்த வஹியை அவசரமாக மனனம் செய்வதற்காக உமது நாவை அசைக்காதீர்கள். இப்போ அல்லாஹ் என்ன பண்ணுறான், டைரக்ட் கரண்ட் சுச்சுவேஷனுக்கு வரான், நபியை பார்த்து சொல்கிறான், நீ என்ன பண்ணாதீங்க, இதை மனப்பாடம் பண்ணுன்றதுக்காக நீங்கள் அவசரமாக அசைக்காதீங்க. இன்னா அலைனா ஜமாவு குர்ஆனா, அதை நினைவில் நிறுத்தி செய்வதும் ஓதும்படி செய்வதும் நமது பொறுப்பாகும். இதில் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு 10 கவிதைகளை படிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. 10 கவிதைகளும் ஞாபகத்துக்கு இருக்குமா? ஏதாச்சும் ஒன்று தான் நம்மள ஹைலைட்டாக ஞாபகத்தில் இருக்கும், எழுதுவோம். 10 எழுத சொன்னால் மறந்துடும், அப்படி தானே? ஆனால் குரான் அப்படி கிடையாது. குரான் எப்படி அப்படின்னா, யார் அல்ல நாடிடுறானோ அவன் படித்த எல்லாமே அவனுக்கு அப்படியே ஞாபகமாகவே இருக்கும். இதுதான் அல்லாஹ் சொல்கிறான். யாருக்கு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறான், நீ இதை பண்ணிட மாட்டேன், நான் அதை மிஸ் பண்ணிடுவேன், இதை மிஸ் பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன், அப்படி எதுக்குமே பயப்படாதீங்க. இந்த குரானை ஒன்றுபட்டு உள்ளத்தில் வைக்கிறது என் பொறுப்பு, சரிங்களா? அதை நிறுத்தி வைக்கிறதும் என் பொறுப்பு. அது ஓதும்படி செய்த, அதாவது ஓதும்படின்னா அதன்படி
அமல் செய்கிறதும் யார் மேலே பொறுப்பு? ஏன் மேலே பொறுப்பு. நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்றத அல்லாஹ் சொல்லுவான். ஃபைதா க்ரஅனா ஃபத்தபி குர்ஆனா, ஆகையால் நாம் இதனை ஓதி காட்டும்போது அவ்வாறு ஓதி காட்டுவதே நீர் கவனத்துடன் கேட்டுக்கொண்டு இருக்கவும். அவள் குர்ஆனுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஒருத்தன் குர்ஆனை பற்றி பேசுகிறான் சொல்கிறான் அப்படின்னா அவள் என்ன சொல்கிறான்னு காது கொடுத்துக்கிறது. இதுதான் சுன்னத். இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்லுவான், குர்ஆன் ஓதப்பட்டால், குர்ஆன் பேசப்பட்டால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், செவி சாய்த்து கேளுங்கன்றது இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்லுவான். இதுதான் சுன்னத்து. அப்போது குர்ஆன் சொல்லப்பட்டால் என்ன பண்ணணும்? அந்த டைமில் தான் டீ வாங்க போகிறேன், டீ குடிக்க போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், அப்படி பண்ணுறேன், இப்படி பண்ணுறேன்னு பண்ணாமல் என்ன சொல்ல வரா, என்னை ஏன் இங்கே உட்கார வச்சுருக்கிறான், என்னை ஏன் இந்த வசனங்களெல்லாம் ஏன் என் காதுக்கு வர வைக்கிறான், அப்போ இதில் ஏதோ ஒன்று சொல்ல வரான் அல்லான்றது செவி சாய்த்து கேட்கணும். இதெல்லாம் நீங்கள் உட்காந்துருக்கிறது நீங்கள் விருப்பப்பட்டு உட்காந்துருக்கீங்களா? இல்லை, இது எல்லாம் ஒரு கணக்கு. உங்களெல்லாம் உட்கார வச்சு கேட்க வைக்கணும், நான் பேசணுன்றது ஒரு கணக்கு. இது யார் ஆழமாக சிந்திக்கிறாங்களோ அவங்க ஜெயிச்சிருவாங்க. யார் அது மேல்போக்காக கேட்டுட்டு போகிறாங்களோ அவங்க தோற்றுருவாங்க. அப்போ குர்ஆன் என்ன பேசுது அப்படின்னா, நாம் இதனை ஓதி காட்டும்போது, அதாவது இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டைரெக்டாக சொல்கிறான். ஆனால் இது நமக்கு எப்படி சொல்கிறான்னா, நான் எப்போல்லாம் உங்களுக்கு ஓதி காமிக்கிறேனோ, எப்போல்லாம் நான் பேசுகிறேனோ அப்போல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் கவனத்துடன் கேளுங்க. இதில் என்ன எனக்கு படிப்பின இருக்குன்றது காது கொடுத்து கேளுங்கன்றது அல்லாஹ் நம்மளுக்கு சுன்னத்தாகவே பேசுகிறான். சும்ம இன்ன அலைனா பயானா, பின்னர் இதன் கருத்தை விளக்குவதும் நமது பொறுப்பே ஆகும். என்ன சொல்கிறான்ல, இதை நீ செவி சாய்த்து கேட்டாலே போதும், இதோடைய உள்கருத்து என்ன, வெளிக்கருத்து என்ன, இது எப்படி நடந்துக்கணும், எப்படி பண்ணணுன்றது யாருடைய பொறுப்பு? அது அல்லாஹ் என்னுடைய பொறுப்பு. நான் உனக்கு விளக்கம் கொடுப்பேன், நானே உனக்கு என்ன பண்ணுவேன், கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போவேன்றது அல்லாஹ் சொல்கிறான். அப்போது நம்ம சைத்தான் என்ன சொல்லுவான், அதான் புரியவே மாட்டேங்குதடா, வசனமே புரிய மாட்டேங்குதடா, என்னடா நீ இது அவன் சொல்லுவான். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், இந்த புரிய வைக்கிறது ஏன் பொறுப்பு. அப்போ நீங்கள் காது கொடுத்து கேளுங்க, காது கொடுத்து படிங்க, படிச்சுட்டு அல்லாஹ்கிட்ட ஒப்படைங்க. அது எப்படி போகணுன்றது அல்லாவே கூட்டு போவோம். உங்களுக்கு மனசு மட்டும் சுத்தமாக இருந்தால் போதும். சரிங்களா? அல்லாஹ் சொல்கிறான், கல்லா பல் துஹிப்பூனல் ஆஜிலா, ஒருபோதும் இல்லை, உண்மை யாதெனில் நீங்கள் உடனடியாக கிடைக்கக்கூடியதை நேசிக்கிறீர்கள். இல்லை இல்லை, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? உண்மை என்ன அப்படின்னா, நீங்கள் எதை நேசிக்கிறீங்க? உடனடியாக என்ன கிடைக்குமோ, பிரதிபலம் என்ன கிடைக்குமோ அதை தான் நீங்கள் நேசிக்கிறீங்க. உண்மையிலே நீங்கள் என்ன நேசிக்க மாட்டேங்கிறீங்க? குர்ஆனை ஃபாலோ பண்ணால் அல்லாஹ் மறுமை நாள் இப்படி தருவானே, அப்படி பண்ணுவானன்றதெல்லாம் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் இப்போ என்ன கொடுப்பேன்றதான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. இப்போ என்ன கிடைக்குன்றது தான் உங்களுடைய எதிர்பார்ப்பாகவே இருக்குது. அதானே இருக்குது நமக்கு. என்ன இருக்குது நமக்கு? தானே இருக்குது. உலகத்தில் என்ன கிடைக்கும்? உலகத்தில் இது நான் குர்ஆன் படித்தா எனக்கு 2000 கிடச்சிருமா, அப்போ நான் குர்ஆன் ஓதுறேன் சொல்கிறாங்களா இல்லையா? நான் இந்த மீட்டிங் வரணும், எனக்கு 5000 ரூபாய் கிடச்சிருவான், அப்போ நான் பயான் பண்ணுறேன், பேசுகிறேன். இப்படி தானே இருக்கிறாங்க. இப்போ எப்படி இருக்க மாட்டேங்கிறாங்க? உலகத்துக்கு ஆகாத அந்த மறுமை நாளுக்காக வேண்டி அவங்களுடைய பங்களிப்பு இருக்க மாட்டேங்குது. உடனே எதாவது கிடைக்குமான்றது அவங்களுடைய ஆதாயமாகவே இருக்குன்றது அல்லாஹ் சொல்கிறான். வத்ததரூனல் ஆஹிரா, மறுமையே விட்டு விடுகின்றீர்களா? அந்த மாதிரி ஆசைப்பட்டு எதை விடுறீங்க? மறுமையை நீங்கள் விட்டுறீங்களா? மறுமை வேணாமா உங்களுக்கு? மறுமை வாழ்க்கை வேணாமா? அங்கே தானே நீங்கள் நிரந்தரமாகவே வாழ போகிற, அங்கே தானே உனக்கு நித்திய ஜீவனை நான் வச்சுருக்கிறேன், நித்திய வாழ்க்கையை அங்கே தானே வச்சுருக்கிறேன். இது உனக்கு மௌத்தான வாழ்க்கை, எக்ஸாம்பிள் வாழ்க்கை தானே இது. டெமோ வாழ்க்கையை நம்ம ஆசைப்படலாமா? என்னைக்காவது நீங்கள் கார் இப்போ வாங்க போனீங்கன்னா டெமோ காரை வாங்க ஆசைப்படுவீங்களா, இந்த காரை வாங்க ஆசைப்படுவீங்களா? புது கார் டெமோ கார் வாங்க ஆசைப்படுவீங்களா? ஏன் வாங்க மாட்டீங்க? அதுவும் அதே தான். அந்த கார் எப்படி ரெடி பண்ணானோ அதே மாதிரி தான் இதையும் ரெடி பண்ணியிருப்பான். ஆனால் வாங்க மாட்டேன். ஏன்? யூஸ் பண்ணியிருப்பாங்க, அடித்து உடச்சி பார்த்துருப்பாங்க, தேய்ச்சி ஓட்டியிருப்பாங்க, என்ன பண்ணியிருப்பாங்க. டெமோ காரை வாங்கவே மாட்டோம். ஒருத்தன் போட்டு கொடுத்த துணியை புது துணி இப்போ ஒரு முறை தான் ட்ரையல் பார்த்தாரு, இந்த நீ வச்சுக்கொண்டு வாங்குவீங்களா? நான் ஏன் வாங்கணும், அதே கொடுன்னு சொல்லுவோம்ல. அப்போ ஏன் நீ இந்த உலகத்தில் மட்டும் டெமோ வாழ்க்கையை நேசிக்கிறீங்கன்றது அல்லாஹ் கேட்குறேன். டெமோ வாழ்க்கையை ஏன் நேசிக்கிறீங்க? அதில் என்ன கிடைக்கும் உங்களுக்கு? ஏன் இதில் அப்படி என்ன இருக்குது உங்களுக்குன்றது அல்லாஹ் என்ன பண்ணுறான், நம்மளை பார்த்து கேட்குறான். தும்மை இன்ன அலைனா பயா, பின்னர இதன் கருத்தை விளக்குவதும் அதை கல்லா துஹிப்பூனல் ஆஜிலா, ஒருபோதும் இல்லை, உண்மை யாதெனில் நீங்கள் உடனடியாக கிடைக்கக்கூடியதை
நேசிக்கிறீர்கள், மறுமையை விட்டு விடுகிறீர்கள் அப்படின்னு நல்லா சொல்லுவோம். குஜூமி யோமைதின் நாள்திரா, அந்நாளில் சில முகங்கள் பொலிவுடன் விளங்கும். யார்? சில முகங்கள் மட்டும் அந்த நாளில் எப்படி இருக்குமா? அதாவது முகம் மலர்ச்சியாக, சிரிப்போட, ரூஹானியத்தோட, ரோஷினியோட, அப்படியே பார்க்குறது முழு பௌர்ணமி பார்த்த மாதிரி பிரகாசமாக இருப்பாங்க. யார் அவங்க? யார் அவங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, உலகத்துக்காண்டி சில பேர் ஓடும் பொழுது எனக்கு அது கொடுக்கலன்னு தெரிஞ்சும் என்ன பண்ணியிருக்க மாட்டேன், அல்லாஹ்கிட்ட எனக்கு கொடுக்கலையே, அவனுக்கு கொடுத்துட்டியே, கூட தானே பிறந்தேன், ஒரே தாய்க்கு தானே பிறந்தோம், அவனை மட்டும் எல்லாம் பண்ணுறான், நான் அப்படியே இருக்கிறேன்னு, அதே சஜிதான் நானும் பண்ணுறேன், அவனும் அதே சஜிதான் பண்ண, நானும் அதே தான் பண்ணுறேன், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்க மாட்டேன்றிய, கேட்டால் இருக்கிறதையும் கொஞ்சம் உடச்சி வேற காமிக்கிறேன். என்ன கேட்டால் இருக்கிறதையும் இந்த உடச்சி வேற காமிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். புரியுதுங்களா? இப்போ இந்த மாதிரிலாம் நம்ம இருக்கக்கூடாது. இப்போ இந்த மாதிரிலாம் நம்ம தப்பு பண்ணியிருந்தோம் அப்படின்னா முக மலர்ச்சி இருக்காது. இப்போ இங்கேயும் கோட்டை, அங்கேயும் கோட்டை. அப்போ எப்படி இருக்கணும் அப்படின்னா, மறுமை நாளுக்காக எதிர்பார்த்துருக்கணும். யார் யாரெல்லாம் அல்லாஹ் தேர்வு செஞ்சிடறானோ, அதாவது உங்களுடைய 1 ரக்காத்து 2 ரக்காத்து தொழுகை வாழ்நாள் தொழுதுருப்பீங்க, அங்கீகாரம் அல்லாஹ் தான் கொடுக்கணும். அதில் ஏதாச்சும் ஒரு தொழுகை அல்லாஹ் அங்கீகாரம் கொடுத்துட்டான், ஏற்றுக்கிட்டான் அப்படின்னா உங்களை செலக்ட் பண்ணிட்டான்னு அர்த்தம். உங்களை 100 கொசுவில் 1 கொசுவை தேர்வு செஞ்சிட்டான்னு அர்த்தம். அந்த ஒரு கொசு என்ன ஆயிடுச்சு, பாஸ் மார்க்கு டிக் வாங்கிருச்சு. அந்த கொசுக்கு தான் டெஸ்ட்டே. புரியுதா? அந்த 100 கொசு எங்கே போய் உட்காந்தாலும் கேள்வி இல்லை, அது அம்மாவுக்கு அது நிர்ணயம் பண்ணி ஓடிடுச்சு. இந்த கொசு வேறு கொசுக்கிட்ட போய் உட்காரக்கூடாது. இந்த கொசுக்கு தான் ரூல்ஸு. இந்த கொசுக்கு தான் என்னது, எல்லா ரூல்ஸ் ரெகுலேஷன், ஹராமு ஹலாலு, குரானை ஃபாலோ பண்ணணும், குரானை உண்மைப்படுத்தணும், இஸ்லாத்தை உண்மைப்படுத்தணும், உறவினர்களை சேர்த்து வாழணும், அவள் போடாச்சி தூ தூ ஹூ ஹூ ஹூன்னுவான், எல்லாத்தையும் சபர் பண்ணிக்கிட்டா, சரி சொல்லுங்கள், இன்னும் 4 துப்பு எக்ஸ்ட்ரா துப்புங்க, அல்லாஹ்காண்டி சபர் பண்ணுறேன்னு சொல்லணும். சொல்ல முடியுமா? அடிங்க, எனக்கு அப்புறம் பிறந்துக்கிட்டு நீ இப்படி பேசுவியா அப்படின்னு வருவோம். ஆனால் இது எல்லாமே பொறுத்துக்கணும், இது எல்லாமே பொறுக்கணும், இது எல்லாமே என்ன பண்ணணும், அந்த 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 நப்ஸ் இருக்கு இல்லையா, அந்த நப்ஸை கட்டுப்படுத்தணும். இந்த நப்ஸை கட்டுப்படுத்தணும்னா எங்கே கிடைக்கும்? அந்த ரூஹானியத்தை, அந்த முக மலர்ச்சி கிடைக்கும். இல்லைன்னா என்ன கிடைக்காது, இங்கேயும் கோவிந்தா தான், அங்கேயும் கோவிந்தா தான். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், சில முகங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா முக மலர்ச்சியோடு இருப்பாங்க. இல்லா ரப்பிஹா நால்திரா, தம்முடைய அதிபதியின் பார்த்த வண்ணமே இருப்பாங்க. அவ்வளோதான். அதிபதியை பார்த்துட்டாலே முடிஞ்சிருச்சு. அல்லாஹ்வை பார்த்துட்டாலே அவன் எல்லாத்தையும் மறந்துடுவான். சொர்க்கத்தை மறந்துடுவான், கொடுக்கக்கூடிய பரிசை மறந்துடுவான், என்ன வாங்க போகிற மறந்துடுவான், எல்லாத்தையும் மறந்துடுவான். அவ்வளோ அழகாக இருப்பான் அல்லாஹ். சில மூமின்கள் என்ன பண்ணுவாங்க, அல்லாஹ்வை பார்த்துட்டு 50,000 வருஷம் அப்படி நின்றுவாங்களாம். அல்லாஹ் பார்த்துட்டு அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு அப்படியே நிற்பாங்க. சில பேர் அல்லாஹ் பார்த்துட்டு சஜிதாவுக்கு போனவங்க சஜிதாலேயே கிடப்பாங்க, ஏந்திரிக்கவே மாட்டாங்க, விருப்பப்பட மாட்டாங்க. ஏந்திரிச்சு அந்த சொர்க்கத்துக்கு போகணும், வாங்கணும், போய் உட்காரணும் விருப்பப்பட மாட்டாங்க. அந்த காலிலேயே கிடக்கிற படைத்த ரப்பை பார்த்தாச்சுல்ல, விடை தெரியாத ஒரு விடையை பார்த்துட்டோன்னா எப்படி இருக்கும்? அந்த ரப்பை பார்த்துட்டோமே, ஏந்திரிக்க மாட்டேன், ஏந்திரிங்க ராசானாலும் ஏந்திரிக்க மாட்டீங்க, அவன் ஏந்திரிக்கல நானும் ஏந்திரிக்க மாட்டேன்னு காலில் கிடப்பீங்க. அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய அந்த ரூஹானியத், அல்லாஹ்வுடைய அந்த முகமலர்ச்சி அந்த மாதிரி கிடைக்கும். சரிங்களா? உஜூஹி யௌமைதின் பாசிரா. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், வேறு சில முகங்கள் துயரம் அடைஞ்சிருக்கும், துக்கத்தால் இருக்கும். தலுன்னு ஐஃபால பிஹா ஃபாக்கிரா. அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, இடுப்பை முறிக்கும் அனுபவங்கள் அவற்றின் ஏற்பட போகின்றன என்று புரிந்து கொண்டிருப்பார்கள். அது என்னது? இடுப்பு இருக்குல்ல, இடுப்பு முறுக்கிக்கிட்டு ஏந்திரிக்கவே முடியாது. அல்லாஹ்வை எல்லாரும் பார்ப்பாங்க, நானும் பார்க்குறேன்னு ஏந்திரிச்சா அப்போ தான் அவனுக்கு தெரியும், நான் பண்ண சஜிதா முனாஃபிக்கான சஜிதா, நான் பண்ண சஜிதா போலியான சஜிதா, நான் பண்ண தொழுகை போலியான தொழுகை, நான் பண்ண நோன்பு போலியான நோன்புன்னு எங்கே புரிய வைப்பான்ல? அங்கே எல்லாரும் பார்த்து அல்லாஹ் பார்த்துட்டாங்க செய்தி கேட்கும் பொழுது, தானும் பார்க்கணுன்னு ஆசைப்படும் பொழுது முதுகெலும்பெல்லாம் என்ன பண்ணுவான், முறுக்கிடுவான். முறுக்கிட்டானா முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். அல்லாஹ்வை பார்க்கவே முடியாது.
அதெல்லாம் சொல்கிறேன். இடுப்பை முறிக்கும் அனுபவங்கள் அவற்றின் ஏற்பட போகின்றது என்று புரிந்து கொண்டு இருப்பான். அவ்வளோதான். லாக்கு தான். இப்படியும் பார்க்கணும் அப்படியும் பார்க்கணும், முறுக்கி விட்டுருவான்ல. அதுக்கப்புறம் அவன் வாழ்நாளில் எங்கேயுமே தலை தூக்க முடியாது. அவ்வளோதான். தலை அப்படியே லாக் பண்ணி விட்டுருவான். கல்லா எதா பலகதி தராக், ஒருபோதும் இல்லை, உயிர் தொண்டை வரை எட்டும் பொழுது. இப்போ அல்லா என்ன பண்ணுறான், இது மறுமை நாள் வரைக்கும் பேசினால, இப்போ ப்ராக்டிக்கல் நம்மள்கிட்ட வந்துட்டான். இப்போ எல்லாம் எங்கே வரான்னா, இப்போ வாழ்ந்துட்டுங்கன்னா நம்ம எல்லார்ட்டையும் எல்லாம் பார்த்து பேசுகிறான். கல்லா இதா பலகதி தராக், ஒருபோதும் இல்லை, உயிர் தொண்டை வரை எட்டும் வரை. நல்லா சொல்கிறான். அதாவது ரூ தொண்டைக்குழி வரைக்கும் வர வரைக்கும் வலுன்னு அன்னவுல் ஃபிராக், மேலும் இது உலகை விட்டு பிரியும் நேரம் என்று மனிதன் புரிந்து கொள்ளும் போது ஒத்தஃபகத்தி சாக்கு பிசாக், கெண்டைக்காலுடன் பிணையும் போது, ரூ போகும்போது பார்த்துருப்பீங்கள எப்படி போவோம், இங்கே வழியாக கண் வழியாக தான் வெளியே போவோம் ரூ, சரிங்களா? அந்த டைமில் அவன் என்ன பண்ணுவான், கால் ரெண்டையும் இப்படி இழுப்பான். ஏன்? அது அல்லாவுடைய அந்த இது ஏற்படாது. அந்த கெண்டைக்காலுடன் பின்னி கொள்ளும் போது, இலா ரப்பிக யோமைதினில் மசாக், அந்நாளில்தான் உன் அதிபதியின் பக்கம் திரும்பி செல்ல வேண்டி இருக்கும். அப்போ புரிஞ்சுப்பான், ஆஹா நம்ம இப்படி வேதனை செய்யப்படுறோம் அப்படின்னா நம்ம பாஸ் மார்க் வாங்கலை, நாம் என்ன மார்க் வாங்கிட்டு இருக்கோம், மைனஸ் மார்க் வாங்கியிருக்கோம். அதனால தான் நமக்கு இங்கேயே நமக்கு அசாபு தெரியுது நமக்கு அப்படின்றது புரிஞ்சுப்பாங்க. ஃபலா சத்தக வலா சல்லா, ஆனால் அவன் உண்மை என ஏற்கவும் இல்லை. யாரை? அல்லாவை அவன் என்ன பண்ணலை, உண்மைன்னு ஏற்கவும் இல்லை. அவன் தொழுவும் இல்லை. தொழுலன்றான். எந்த தொழுகை? உங்கள் நம்பர் கவுண்டிங் தொழுகை இல்லை. எந்த தொழுகை தொழுல? அதாவது இந்த தொழுகையிலேருந்து அடுத்த தொழுகை வரைக்கும் என்னுடைய செயல்பாடுகள், என் திட்டங்கள், என் வாழ்வியல்கள், என்னுடைய ஷரியத்து, என்னுடைய இஸ்லாமு எல்லாமே உன்னுடைய கட்டுக்கோப்பு கீழே இருக்கும். நீ என்னை நிர்வாகம் பண்ணுற, நான் உனக்கு அடிபணிஞ்சிருக்கேன், நீ சொல்கிறத நான் கேட்பேன்ற மாதிரி ஒரு வாக்குறுதி இருக்கு இல்லையா? இது ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒரு தொழுகைக்கு பாண்டிங்காக முடிச்சு போட்டுக்கிட்டே வரணும். ஃபஜர்லேருந்து லோஹர்லேருந்து இசர், அசர்லேருந்து மகரிப்லேருந்து இஷாலேருந்து ஃபஜர், மறுபடியும் ஃபஜர்லேருந்து லோஹர்லேருந்து அசர், இப்படி ஒவ்வொரு ஒரு தொழுகைக்கு முடிச்சு போட்டுக்கிட்டே வரணும். இல்லைன்னா என்ன ஆயிரும், இல்லைன்னா அறுபட்டு நிற்கும், தொழுகை துண்டாக நிற்கும். புரியுதுங்களா? இப்போது அந்த மாதிரி எல்லாம் சொல்கிறான். அப்போ அவங்க உண்மையாகவும் இல்லை, அவங்க உண்மையில் தொழுவும் இல்லை. வலாக்கின் கஸ்ஸபவத்தவல்லா, மாறாக பொய்யென வாதிட்டான், திரும்பி சென்றான். என்ன பண்ணாவன்? பொய்யாக வாதிக்கிட்டு இருந்தான். அவன் என்ன பண்ணிட்டான்? திரும்பி போயிட்டான். என்கிட்ட வரல, அவன் போயிட்டான். தும்ம தஹப இலா அஹ்லி யதமத்தா, பின்னர் ஆணவம் கொண்டு தன் குடும்பத்தாரிடம் சென்று விட்டான். அவன் என்ன எடுத்துக்கிட்டான்? இந்த டூலை எடுத்துக்கிட்டான். ஆணவம் என்ற டூலை எடுத்துக்கிட்டு குடும்பத்தார்கிட்ட நம்ம குடும்பத்திலிருந்து தான் காமிக்கிறது. பெருமை, அகம்பாவம், கோபம், திமிரு எல்லாமே எங்கே காமிக்கிறது? குடும்பத்துக்கு. அந்த வாழ்க்கை அங்கேயே போய் என்ன பண்ணுறான்? அந்த மாதிரி அவன் பொய்யான வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டான் அப்படின்றது அதெல்லாம் சொல்கிறான். அவுலாலக ஃபவுலா, இந்த இடத்தை உனக்குத்தான் பொருத்தமானது, உனக்காக தான் அழகானதுன்றது எல்லாம் என்ன பண்ணுவான்? செட் பண்ணி வச்சுருவான். எந்த இடம், யார் எங்கெங்கே போகிறீங்களோ அந்தந்த இடம் உங்களுக்குன்னு உண்டான இடம், நீங்கள் வாங்கின இடம். சும்மா அவுலாலக ஃபவுலா, ஆம் இந்த இடத்தை உனக்குத்தான் பொருத்தமானது, உனக்குத்தான் அழகானதுன்றது எல்லாம் என்ன பண்ணுவான்? சொல்லுவான். எந்த இடம்? என்ன இல்லை, தொழுது இருக்கேன், குரான் ஓதி இருந்தேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன், என்னை கொண்டு நீங்கள் வச்சுருக்கிய அப்படின்னா அதான் எல்லாம் சொல்லுவான். அவுலா லக ஃபவுலா, உன்னுடைய இடம் இது, உனக்குண்டான இடம், இந்த இடத்துக்கு தான் நீ விரும்பி இருந்த, இந்த இடத்துக்கு தான் நீ அமல் செஞ்சன்றது எல்லாம் சொல்லுவான். அயஹ்சபுல் இன்சான் ஐயுத்துரக சுதா, மனிதன் வெறுமனை விட்டுவிடப்படுவான் என்று எண்ணிக்கொண்டு இருக்கிறான். அவனை சும்மா நான் விட்டுருவேன், படைச்சேன், இந்த நோக்கம் வந்தால் அப்படியே இறந்து போயிட்டான், அப்படியே விட்டுருவேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். இல்லை, ஒவ்வொரு ஆத்மாவையும் நான் ஒரு காரணத்தை இல்லாமல் நான் படைக்கல, எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்குது. புரியுதுங்களா? எல்லாத்துக்குமே ஒரு நோக்கத்தோடு தான் பிறக்க வச்சேன். அந்த நோக்கத்தை அவங்க கரெக்டாக பண்ணாத வரைக்கும் அவங்களுக்கு கேடு தான். புரியுதுங்களா? இப்போது எப்படி இருக்கணும் அப்படின்னா, இப்போது எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன்னே, இப்போ நம்ம நானா இருக்கிறாங்க. நானா எல்லாம் அவங்களுக்கு அவங்களோட மறுமை நாளையும் கபர் வேதனையும் காப்பாற்றணும். சரிங்களா? நல்லவரெலாம் அவங்கள ஆக்கணும். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, 7 பேரை குழந்தைய பெற்றாங்க. 7 பேரையும் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, இஸ்லாத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி
ஒரு ஒரு ஊர்லேருந்து ஹிஜ்ரத் பண்ணுறாங்க. ஒரு ஊரில் இருந்தால் மாம்பழம் 5 ரூபாய்க்கு கிடைக்குது. இன்றைக்கும் அங்கே கிடைக்குதா இல்லையா? மார்க்கெட்டு கிட்ட, சரியா? எல்லாமே செலவினங்கள், என்டர்டெயின்மெண்ட்டு எல்லாமே எங்கே இருக்குது? கிட்ட கிட்ட இருக்குது. ஆனால் இந்த ஊரில் இருந்தால் என் பொண்ணு கெட்டுரும், இந்த ஊரில் இருந்தால் என் ஒழுக்கவேல் போயிடும், இந்த ஊரில் இருந்தால் என் பசங்க கெட்டு போயிடுவாங்க, இந்த ஊரில் இருந்தால் என் பசங்க பொறுக்கி ஆயிடுவாங்க, இந்த ஊரில் இருந்தால் சரிப்பட்டு வராது. இப்போ இந்த ஊரை விட்டு நாங்கள் என்ன பண்ணணும்? தூரமாக போகணும். சம்மந்தமே இல்லாத ஒரு இடம். எவ்வளோ தூரம் விட்டு வந்தாங்க. சொந்த பந்தம்லாம் எங்கே இருக்குது? எல்லாமே, அதாவது நானி சைடு சொந்த பந்தமோ நானா சைடு சொந்த பந்தமோ எல்லாமே இருக்குது. எதுக்காண்டி வந்தாங்க? பசங்களுக்காண்டியா? இஸ்லாத்தை காக்கணும், இஸ்லாத்துக்காண்டி, இஸ்லாத்தை கொஞ்சமாவது ஒரு 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 என்ன அக்பர்னு சொன்னால் அந்த பேருக்குண்ட ஒரு அர்த்தமாவது இருக்கணுன்றதுக்காண்டி, காக்கணுன்றதுக்காண்டி இவ்வளோ தூரம் பயணம் பண்ணாங்களா இல்லையா? எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி இருக்கலாம். மேபி எப்படி வந்தாங்க, அவங்க வந்த இடத்துல அவங்க என்ன பண்ணுறாங்க? வெறுமனை பெற்றுட்டோம் விற்றுட்டோம் அப்படியே எங்கேயோ போங்க அப்படின்னு இல்லாமல் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு வாழ்க்கை. இருந்தாங்க, நீங்கள் இந்த வாழ்க்கை எடுங்க, நீங்கள் இந்த வாழ்க்கை எடுங்க, இந்த வாழ்க்கை அப்படின்னு ஒவ்வொருத்தவங்க ஒரு வாழ்க்கை, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு சொத்து. எங்கேயும் போய் நீங்கள் கஷ்டப்படாதீங்க, புரியுதுங்களா? அவங்களுக்கு உண்டான உங்கள் இப்போ சொத்துலாம் கொடுத்துமா யாரையும் சண்டை போட்டுக்கிறோமா? என் இடத்துல நீ உட்காண்ட, என் இடத்துல காரை விட்ட, என் இடத்துல நோண்டி என்ன காவா வச்சுட்டு ஏதாவது சண்டை இல்லை. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க நிம்மதியாக இருக்கிறாங்கல்ல. இதை எல்லாம் பொருந்திக்கிட்டேன்னா சொர்க்கம். இப்போ நீங்கள் இருக்கிறீங்களா, ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறீங்களா? என் அம்மா உன்னை எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டா, என் அம்மா உன்னை இப்படி குறைச்சி கொடுத்துட்டா, என் அம்மா எனக்கு இந்த இடத்த கொடுத்துட்டா, அப்படிலாம் எதுவும் இல்லை. எல்லாம் பங்கு கரெக்டாக கொடுத்தாங்கல்ல. இதை எல்லாம் பொருந்திக்கிட்டேன்னா சொர்க்கம். இது இவங்க யாருக்காண்டி பண்ணாங்க? நீங்கள் பாராட்டணும்னு பண்ணாங்களா? யாருக்காண்டி பண்ணாங்க? அல்லாஹ்காண்டி பண்ணாங்க. அல்லாஹ்வுக்கு எனக்கு கேள்வி கேட்பான். அல்லாஹ் எனக்கு சொத்து சேர்த்து சொல்லியிருக்கான், அல்லாஹ் எனக்கு பசங்களுக்கு கொடுக்க சொல்லியிருக்கான், பங்குடு கொடுக்க பண்ண சொல்லியிருக்கான். இதை கரெக்டாக செய்யணும். அது பங்குல யாருக்கும் என்ன ஆகிடக்கூடாது, மிஸ்பேலன்ஸ் ஆகிடக்கூடாது, கரெக்டாக கொடுக்கணும். இப்போ யோசிச்சு பண்ணாங்க. இப்போ கண்ணுக்கு எதிராக நானே என் கையில் இருக்கிறாரு, கையில் தான் சாஞ்சார், போயிட்டார். எப்படி போச்சுன்னே தெரில. துடிச்சதெல்லாம் நான் பார்க்கல. கையிலே இருந்தார், கையில் இருக்கும் பிடிச்சிட்டு இருக்கும்போது வாயிலேருந்து ஜொல்லு வந்துடுச்சு, போயிடுச்சு. நான் பார்க்கல. ஆனால் நானே என்ன பண்ணுறீங்க, நீங்களா சொன்னீங்க. அவங்க பார்த்தாங்க, டப்புன்னு அவங்களும் போயிட்டாங்க. இப்போ இவங்கெல்லாம் இப்படி போகிறாங்கன்னா அவங்களுடைய எல்லாம் என்ன ரொம்ப கடினமானவன்லாம் கிடையாது. நீங்கள் எல்லாத்துலேயும் பாஸ் ஆகணும், எல்லாத்துலேயும் எப்படி அக்யூரேட்டாக இருக்கணும், அக்மார்க்கு அப்படியே முத்திரை வாங்கணுன்னா அதெல்லாம் ரலியல்லாஹ் நூறுவான்னு போயிடுவீங்க. எங்கே போயிடுவீங்க? முஹ்லிஸ் ஆயிடுவீங்க. எங்கே? முஸ்லீமு, முஃமினு, முஹ்சினு, இஹ்லாஸு, அவுலியார்லாம் போது பார்த்தீங்களா, சித்திக்கு போது பார்த்தீங்களா, அந்த கேட்டகரிக்கு போயிடுவீங்க. இப்போ ஆரம்ப கேட்டகரி என்ன அப்படின்னா ஒரு முஸ்லீம். ஏன்னா இப்ராஹிம் நபி என்ன சொல்கிறாங்க? என்ன முஸ்லீமாக அன்றி மரணிச்சிடாத. இசாக் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்லி கொடுத்துட்டு போகிறாங்க தன்னுடைய 12 பிள்ளைகளுக்கு? அல்லாஹ் கிட்ட நீங்கள் என்ன கேளுங்க? முஸ்லீமா அன்றி இருக்கிறதுலே லோவஸ்ட் கேட்டகரி என்னது? லோ கேட்டகரி என்னது? முஸ்லீமா அன்றி மரணிக்கிறது. முஸ்லீமாக மரணிக்கிறது என்னது? அதாவது முஸ்லீம்னா ஒரு பட்சமாவது ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த மாதிரியாவது பண்ணணும், புரியுதுங்களா? இப்போது இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு கொண்டு வரணும். அவங்க ஹிஜ்ரத் செஞ்சது அல்லாஹ்க்கு பிடிச்சிருந்துருக்கலாம். மேபி அந்த 3 குழந்தை அங்கே இருந்திருந்தால் என்ன ஆகிருக்கும்? மேபி 4 பசங்களும் அங்கே இருந்திருந்தாங்கன்னா என்ன ஆகிருப்பாங்க? அவங்க வந்தது என்ன நல்லதாக போச்சு. அந்த எதனாலன்னா இப்போ அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது இல்லையா? அந்த 7 பேர்லேருந்து ஒரு குழந்தை பிறக்குது இல்லையா? அந்த குழந்தையில் ஒவ்வொரு குழந்தையும் வயசுக்கு வருது பார்த்தீங்களா? அந்த வயசுக்கு வந்து அந்த குழந்தை விபச்சாரம் பண்ணக்கூடாது, சாராயம் குடிக்கக்கூடாது, கட்டுக்கோப்பாக வாழணும், வாழ்கிறாங்கல்ல. இந்த தீனை கற்றுக் கொடுத்தது யார்? இந்த 7 பேர். இந்த 7 பேரை ஒழுங்குபடுத்தினது யார்? இவங்க. புரியுதுங்களா? இப்போ இந்த செயின் லிங்க்கு கரெக்டாக வருது இல்லையா? இப்போது இதுதான் ஓரளவுக்காவது இஸ்லாத்தை பாதுகாக்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்குது இல்லையா? அந்த ஒரு எண்ணத்துக்கு எல்லாம் என்ன பண்ணுவான்? கூலியை கொடுப்பான். அப்போ நம்மக்கிட்ட ஒரு செயின் லிங்க் வருது. இதுக்கு அடுத்த தலைமுறை நீங்கள் வரீங்க, உங்கள் அம்மா அப்பாவுடைய உங்களோட செயல்கள், உங்கள் பேரன் பிள்ளையோட செயல்களை வச்சு அம்மா அப்பா பாஸ் ஆகிடுவாங்க. இப்போ நீங்கள் வரீங்க, உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் என்ன கொடுக்குறீங்க? நீங்கள் என்ன ஹிஜ்ரத் பண்ண போகிறீங்க? நீங்கள் என்னத்தை காட்டி கொடுக்க போகிறீங்க? மற்ற வாழ்க்கையை நீங்கள் அவங்க எப்படி வாழ்ந்தாங்க அதே வாழ்க்கையை காட்டி கொடுக்க போகிறீங்களா? என்ன மாதிரி வாழணும்னு சொல்லி கொடுப்பீங்க? அந்த குழந்தை கேட்குற கேள்விக்கு உங்கள்கிட்ட என்ன பதில் இருக்குது? அந்த குழந்தை மற்றவங்களாம் பைக் வச்சு ஓட்டும்போது நான் பைக் வாங்கக்கூடாதா, நான் பைக்கில் ஓட்டக்கூடாதுன்னா உங்களுக்கு அந்த டைமுக்கு நீங்கள் தடுமாறுவீங்க, அந்த டைமில் ஆன்சர் சொல்கிறதுக்கு. அதே சின்ன வயசுலேருந்து நமக்கு இந்த மாதிரி சொல்லி கொடுத்துருந்தோம்னா
நம்மளோட இலக்கு மறுமை நாள், நம்மளோட இலக்கு அல்லாஹ், நம்மளோட இலக்கு ஜன்னத்து, அதை நோக்கி ஓடணும், அதுக்காண்டி பாடுபடணும். அந்த இடையில அல்லாஹ் எது கொடுக்குறானோ ஏற்றுக்கணும், எது கொடுக்கலையோ அது கஷ்டப்படாமல் வாழணும்னு சொல்லி கொடுத்தோம்னா எப்படி இருப்போம்? எப்படி இருப்போம்? அந்த டைமில் பதில் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மார்க்குமே என்ன சொல்லிக் கொடுக்காம திடீர்னு ஒரு 23 25 வயசு 40 வயசுக்கிட்ட வரைக்கும்போது என்னத்த கண்ட, என்னத்த வாங்கி கொடுத்து, என்னத்த பண்ணனா பதில் சொல்ல முடியுமா? அப்போ இஸ்லாத்தை புரிய வைக்க முடியுமா? இதெல்லாம் வேஸ்ட்டு. அப்போது கோட்டையை விட்டுறக்கூடாது, சரிங்களா? அப்போது இருக்கிற காலத்தையும் இருக்கிற நேரத்தையும் சரியாக பயன்படுத்துங்க. மௌத்து எப்போ வேணாலும் வரும். அப்போ மௌத்து வரும்பொழுது அவங்க எப்படி இருப்பாங்க? மௌத்து வரும்போது எப்படி இருப்பாங்க? தொண்டை கூட அடைச்சிக்கும், காலை முன்ன பின்னே அடிச்சுப்பாங்க. அப்போ அல்லாஹ்கிட்ட போகும்பொழுது நீ சம்பாரிச்சு இதுதான் உன் இடம், இதுதான் நல்லா காட்டுவோம். இப்போ அந்த இடம் நம்மளால் உட்கார முடியாது, சரிங்களா? அலம் யகுனு துஃபத்தம் மின் மணிகி யும்னா, அல்லாஹ் சொல்கிறான், கருவறையில் செலுத்தப்படும் அற்பமான இந்திர துளியாய் அவன் இருக்கவில்லையா? இன்னும் அல்லாஹ் எங்கே வந்துட்டான்? வாழ்க்கையிலிருந்து மௌத்துக்கு பேசிட்டு அவனுடைய படைப்பால் பேசுகிறான். நீ எவ்வளோ இந்திர துளி, அற்பமான ஒரு துளியாக நீ இருக்கலையா? பின்னர் அவன் ஒரு இரத்தக்கட்டியாக ஆனான். பின்னர் அல்லாஹ் அவனுடைய உடலை படைத்தான், அவனுடைய உறுப்புகளை பொருத்தமாக அமைத்து கொடுத்தான். இதெல்லாம் யார் பண்ண? நான் பண்ணலையா? அவனுக்கு எப்படி இருந்த? ஒரு ரத்த சதலை எங்கே இருக்குது? கிட்னி எங்கே இருக்குது? முடி எங்கே இருக்குது? கண் எங்கே இருக்குது? வாய் எங்கே இருக்குது? ஃபேஸு எங்கே இருக்குது? உடல் அமைப்பு எங்கே இருக்குது? இதெல்லாம் யார் தந்தா? நான் தரலையா? நான் பண்ணலையா? அப்போ ஏன் சிந்திக்க மாட்டேங்கிறது? எல்லாம் கேட்குறான். ஃபஜால மின்ஹு ஸௌஜைனி தக்கர் விழுந்தான். பிறகு அவனிலிருந்து ஆண் பெண் என இரு இனங்களையும் உருவாக்கினான். என்ன பண்ணேன்? நான் ஆண் பெண் என்று இதையும் நான் என்ன பண்ணுறேன்? படைக்கிறேன். அலைசதாடைக்கு விகாதின் அலா ஹையல் மௌத்தா. அதான் சொல்கிறான், இத்தகைய இறைவன் இறந்தவர்களை மீண்டும் உயிர்ப்பித்திட ஆற்றலுடையவன் இல்லையா? என்ன சொல்லுங்க அப்படின்னு அல்லாஹ் என்ன பண்ணுறான்? சொல்லி முடிக்கிறான். இப்போ இந்த அத்தியாயத்துலேருந்து நமக்கு என்ன புரியுது? இந்த அத்தியாயம் பேசணும்ல என்ன புரியுது? உலகம் ஒன்றும் கிடையாது, நம்ம யாராக இருந்தாலும் அல்லாஹ்கிட்ட போய் நிற்கணும். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் தான் அந்த உறவு, மாமி மாமா அம்மா பையன், இந்த மாதிரி உறவுகள், ஒரே உறவு மட்டும்தான் நிற்கும் அல்லாஹ்கிட்ட. என்ன உறவுனா கணவன் மனைவி. இந்த ஒரு உறவு மட்டும்தான் அல்லாஹ் இங்கே அங்கீகாரம் கொடுப்பான். யார் கணவனோ யார் மனைவியோ இவங்களை 2 பேர் தான் மீண்டும் வாழ்வதற்கு, இணைஞ்சு வாழ்வதற்கு அல்லாஹ் அவகாசம் கொடுத்தோம். வேறு யாரையும் நீங்கள் என்ன பண்ண முடியாது. அம்மா சொல்லலாம், அம்மா இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அம்மா கேரக்டர்னு அவங்க போயிடுவாங்க, புரியுது? அவங்களுக்கு ஒரு தனி வாழ்க்கை, அவங்களுக்கு தனி ஜோன்னு போயிடுவாங்க. அப்பானா ஒரு தனி வாழ்க்கை, ஒரு தனி ஜோனில் போயிடுவாங்க. ஒரே ஒருத்தங்க கணவன் மனைவி தான். மற்ற எல்லா உறவையும் எல்லாரும் பண்ணிடுவான், முறிச்சிடுவோம், புரியுதுங்களா? இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கையில் நீங்கள் அவங்கள பொருந்திக்கிட்டு, அவங்க உங்களை பொருந்திக்கிட்டு, நீங்கள் 2 பேர் பொருந்திக்கிட்டு இருக்கிற அந்த குழந்தைகளை நல்ல முறையில் வளர்த்து அவங்களுக்கு உண்மையான மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்து அவங்கள அதன்படி நம்ம வளர செய்தோம் அப்படின்னா வரக்கூடிய காலங்களில் நமக்கு என்ன இருக்காது? ஜலசு, அந்த பொறாமை, அந்த தாங்க முடியாத அந்த ஜீரண சக்தி, அதெல்லாம் நமக்கு என்ன ஆகுது? பெருசாக ஒரு பொருட்படுத்தப்படாது. நம்ம என்ன பண்ணுவோம்? ஈஸியாக கடந்து போயிடுவோம், புரியுதுங்களா? இந்த உலக பற்று இல்லாமல் வாழ்வோம், சரிங்களா? உலகத்தில் எதுவும் கிடைக்கலன்னா கூட பெருசாக பொருட்படுத்திக்காமல். எங்கெங்கே சண்டை வருது? ஒரு குடும்பத்தில் எங்கே சண்டை வருது? எதுக்கு சண்டை வருது சொல்லுங்கள்? எதுக்கு சண்டை வருது? பொறாமை. இப்போ இதெல்லாம் பண்ணிட்டாங்க அப்படின்னா, பொறாமைகள்லாம் வந்துருச்சு அப்படின்னா இதெல்லாம் ஏன் இல்லைன்னு தான் சண்டையே வரும். பொருளாதார விஷயத்தில் தான் சண்டையே வரும். முன்ன போய் கட்டி கொடுத்தா மாதிரி அப்போ என் அப்பா நான் சொல்லணும் அப்படின்னு முடிஞ்சிச்சு, சோழி முடிஞ்சிச்சு, புரியுதுங்களா? அங்கே தான் சண்டை வரும். ஏன் அப்படின்னா இஸ்லாத்தை கேதர் பண்ணது, இஸ்லாத்தை விளங்குனது, அவ்வளோதான். இதனால தான் நமக்கு என்ன ஆகுது? இது என்னன்னா இன்னொரு விஷயத்தை நல்லா நல்லா ஆழமாக புரிஞ்சுக்கோங்க. நல்லா ஆழமாக இன்னும் நல்லா மனசை போட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களை நீங்களா வரல, இவர் எலும்பிலிருந்து உங்களை உருவாக்கியிருக்கிறான். ஏன் எலும்புலேருந்து இவ்வளோ உருவாக்கியிருக்கான், அவங்க எலும்புலேருந்து இவங்கள உருவாக்கியிருக்கிறான். இது எல்லாம் ஒரு செயல் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் கேள்வி பதில் சொல்லி ஆகணும், சரிங்களா? இதுக்கெல்லாம் பதில் சொல்லி ஆகணும். அதனால் கொடுத்த வாழ்க்கையை, கொடுத்த நியமத்தை அல்லாவுக்காக நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருந்து அல்லாவுக்கிட்ட என்ன பண்ணணும்? சமர்ப்பணம் பண்ணுங்கள். அல்லாஹ் அவங்களுடைய ஈமானை, அவங்களுடைய இதை என்ன பண்ணுவோம்? அல்லாஹ் நல்ல முறையில் கொடுப்பான். இஸ்லாத்தை நல்லா விளங்குங்க. யாரையுமே என்ன பண்ணாதீங்க, ஜட்ஜ் பண்ணாதீங்க. வயலுள்ளி கொல்லி ஹுமசத்தில் லுமசா அப்படின்றான். கேடு உண்டாகட்டும், நாசம் உண்டாகட்டும் அல்லாஹ் சொல்கிறான். என்னன்னு
குறை சொல்லி திரிறீங்கள, உங்கள் ஒவ்வொருத்தரும் கேடு உண்டாகட்டும்னு அல்லாவுடைய ஆயத். யாரையும் குறை சொல்லாதீங்க, யாரை பற்றி யாரும் குறை சொல்லாதீங்க. குறை சொல்கிறதுனால வரக்கூடிய மனவலி, குறை சொல்கிறதுனால வரக்கூடிய இதெல்லாம் என்ன ஆகுனா, அல்லாஹ் என்ன பண்ணுறான், அவங்கள இதாக்கிறான், நாசம் உண்டாகணுன்றான். இப்போ யாரை பற்றி நான் குறை சொல்லாதீங்க. அவங்கவுங்க அவங்களுடைய அமல்களை எடுத்துக்கிட்டு எப்படி போய் பார்க்க போகிறோம், எப்படி சந்திக்க போகிறோம், எப்படி இருக்க போகிறோன்னு நினச்சி கவலைப்படுங்க. இன்னைக்கு ஏன் அமலை கொண்டு நீங்கள் போக முடியாது, உங்கள் அமலை பிடிங்கிட்டு நான் ஓட முடியாது, யாருடைய அமலையும் யாரை தூக்கிட்டு ஓட முடியாது. சரிங்களா? அவங்கவுங்க அமல் செஞ்சது அவங்களுக்கு தான். ஆக அதெல்லாம் கருத்தில் கொண்டு இன்ஷா அல்லாஹ் மறுமை நாளுக்கு உந்தவர்களாக முழு முஸ்லீமாக மரணிக்கக்கூடிய, சரிங்களா, முஹ்சினு, இஹ்சானு, முத்தகீனு இதில் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி கேட்டகரியில் வருவோமான்னு தெரியல. அட்லீஸ்ட் முஸ்லீமாவது இறங்க. முஸ்லீம் கூட சின்ன கேட்டகரி கிடையாது. அதுக்கு ஒருத்தர் என்ன பண்ணார், ஃபேமிலியை தியாகம் பண்ணார், குடும்பத்தை தியாகம் பண்ணார், உடலை விட்டு ஓடினார், நான் நெருப்பை குதிக்க போயிட்டார், எல்லாத்தையும் பண்ணார். இப்போ தான் எல்லாம் சொன்னா உங்களை நான் முஸ்லீமாக ஏற்றுக்கிறேன் அப்படின்னா, ஆஹா, முஸ்லீமாக ஏற்றுக்கிறதுக்கு இவ்வளோ பண்ண வேண்டியது இருக்குது. அப்போது மீதிலாம் பண்ண இன்னும் நிறையா பண்ணணும். சரிங்களா? ஆக வரக்கூடிய காலங்களில் கியாமத் நாளுக்கு பயந்து குரானை படிங்க, குரானை உள்வாங்குங்க, குரானை மனசார ஏற்றுக்கோங்க, காது கொடுத்து கேளுங்க, அல்லாவை தோழனாக்குங்க, அல்லாவை கூப்பிடுங்க. அல்லாஹ் கூப்பிட்டா வருவான். அல்லாஹ் வந்தால் எப்படி வருவான் அப்படின்னா, உங்கள் மாத்திரை போட்டாலோ என்ன போட்டாலோ உங்கள் மனசை திருப்தி பண்ண முடியாது. எங்கேயாவது கூட்டு போய் உட்கார வச்சாலும் மனசு திருப்தி பண்ண முடியாது. ஆனால் அல்லாஹ் வந்தால் எப்படி இருப்பாங்கன்னா, எதுவுமே இருக்காது, வெறுமனே இருப்பீங்க. அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு மாதிரி சந்தோஷமாக இருப்பீங்க, வெறுமனே இருப்பீங்க, எதுவுமே இருக்காது. ஆனால் எப்படி இருப்பீங்க? அபூதர் கிஃபாரி மாதிரி ரலியல்லாஹு மாதிரி சந்தோஷமாக இருப்பீங்க. ஆக அல்லாஹ் பொருந்திக்கக்கூடிய மக்களை நம்ம ஆக்குவானாக இன்ஷா அல்லாஹ். வரக்கூடிய காலங்களில் நாளை மறுமை நாளில் அல்லாஹை பார்க்கக்கூடிய ஒரு நல்மக்களாக அல்லாஹ் உங்களையும் எண்ணி வாழ்க்கை அறிவு புரிவானாக. உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிள்ளைகளையும் நம்மளையும் அல்லாஹ் ஏற்றுப்பானாங்க. நம்மளுடைய பெற்றோருக்காண்டி நம்ம துவா செய்யணும், புரியுதுங்களா? நம்மளுடைய பெற்றோருக்காண்டி நம்ம துவா செய்யணும். அப்போ தான் நம்ம பிள்ளை நமக்காண்டி துவா பண்ணணும். யார் யாரெல்லாம் நம்முடைய அம்மா அப்பாவை மறந்துட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்களோ, அப்போது அவங்களுடைய மௌத்துக்காக வேண்டிய அவங்களுடைய ஆகிறதுக்காண்டி துவா கேட்காம அவன் பாட்டு வாழ்ந்துட்டு இருக்கானோ, இவருக்கு இதே கதி தான். இவர் போயிட்டாருன்னா இவருக்கு துவா கேட்கறதுக்கு அவன் வரமாட்டான், வரவே மாட்டான். ஜனாசா சலாம் சொன்னவன் தான் அதோட கேமரா தான் எழுச்சி பார்ப்பான், ஓஹோ இங்கேதான் இருக்கீங்களா நீங்கள், புரியுதுங்களா? இந்த மாதிரி இல்லாமல் ஒருத்தர் துவா கேட்டு துவா வாங்கக்கூடியவர்களாக இருங்க. சரிங்களா? உங்களுடைய ஒவ்வொரு குறைகளை மன்னிச்சுக்கோங்க, அல்லாஹ் கிட்ட சொல்லுங்க, அல்லாஹ் கிட்ட சொல்லுங்க. எந்த குறையிலையும் சரிங்களா? எந்த குறைகளையும் எடுத்துக்காதீங்க. அல்லாவே மன்னிக்கிறான் போது நம்மளாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அல்லாஹ் மன்னிக்கிறான்னா அவன் அவ்வளோ பெரிய ரஹ்மானா இருக்கிறான். அந்த ஒரு துண்டு நம்ம மன்னிக்க மாட்டோமா? அனுசரிப்போம், மன்னிப்போம், ஒன்று நெஞ்சு என்ன பண்ணுவோம், அல்லாவுக்காண்டி செஞ்சு வாங்குவோம். அப்போதான் அந்த தொழுகை ஏற்றுக்கப்படும். நீ செஞ்ச வாழ்நாளில் செஞ்ச எங்கேயாவது அது 2 சஜ்தா இருக்கும், அல்லாஹ்க்கு பிடிச்சி போயிருக்கும். அந்த சஜ்தாவை ஏற்றுக்கணும் அப்படின்னா உனக்கு சுற்றி என்ன வரும், கஷ்டம், நஷ்டம், துன்பம். இதுதான் உன் வாழ்க்கையில் எழுதி வச்சுக்கணும். நானே என்ன பண்ணிக்கிட்டேன், என் வாழ்க்கைக்கு சுனியை வச்சுக்கிட்டேன், எல்லாம் என்னை செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான், எனக்கு வருது அப்படின்னா இந்த எல்லாம் எனக்கு விரும்பி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். புரியுதுங்களா? நான் ஏன் தனிமையில் இருக்கேன், நான் ஏன் இப்படி இருக்கேன், எல்லாமே எல்லாம் விரும்புகிறேன், எல்லாம் உங்கள்கிட்ட வரான்னு அர்த்தம். புரியுதுங்களா? அது ஒரு பெரிய பொருத்தம் எடுத்துக்காதீங்க. அல்லாவை நேசிச்சிட்டிங்கன்னா இதெல்லாம் பெரிய பலகீனமாகவே தெரியாது. ஆஹா, நம்ம நல்ல இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம், அதெல்லாம் நம்மளுக்கு தேர்வு செஞ்சிட்ருக்கோம். நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, யாருடைய மனசையும் புண்படுத்திடக்கூடாது, யாரையும் காயப்படுத்திடக்கூடாது, நல்ல முறையில் போய் சென்றடையணும். ஏன்னா அல்லாஹ் நாளைக்கு எல்லா குறையும் மன்னிச்சிருவான். நாடிட்டானா என்ன பண்ணிடுவான், எல்லா குறையும் மன்னிச்சிருவான். என்ன மன்னிக்க மாட்டான், அவன் அடுத்தவனுக்கு செஞ்ச துரோகம், அடுத்தவனுக்கு செஞ்ச துன்பம், அதெல்லாம் எதுவுமே அல்லாஹ் பண்ண மாட்டான். அவங்க மன்னிப்பு கொடுக்காத வரைக்கும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் அப்படி ஒரு நீதியான, புரியுதுங்களா? அதனால மனுஷனா போறதுன்னா பலகீனமாக தான் நம்ம இருப்போம். அப்பப்போ குறைகள் செய்வோம், அப்பப்போ இது பண்ணுவோம். அப்பப்போ என்ன பண்ணிக்கணும், மன்னிப்பு கேட்டுருங்க, அல்லாஹ்காண்டி கேளுங்க. உங்களுடைய கபர் உங்களுக்கு அருகாமையில் இருக்கு.
ரொம்ப நெருக்கத்தில் இருக்குது. எப்படி மறுமையினால் கிட்ட இருக்கோ அது மாதிரி கபரும் கிட்ட இருக்குது. இங்கே தூரம்லாம் இல்லை, ரொம்ப ரொம்ப கிட்ட இருக்குது. பார்த்துக்கோங்க. சாதிகள் மாதிரியால தான் இந்த உலகத்திலேயே கபரு நெருக்கடி கொடுக்கப்படாத ஒரு நபர்னா இவர் ஒருத்தர் தான்ட்டாங்க. மற்ற எல்லாத்துக்கும் ஒரு கபர் ஒரு நெருக்கம் கொடுத்துச்சுன்னா அதுக்கப்புறம் அது அல்ல இணைக்கி போகுதுன்னு சொல்கிறான்னா அப்போ தான் விடும். அது வரைக்கும் ஒரு 2 விழா எல்லாமே எப்படி இருக்கும், இப்படி தான் இருக்கும். புரியுதுங்களா? அதுக்கெல்லாம் பயந்துக்கோங்க. நாளைக்கு நல்லவர்களோடு அல்ல நம்மளை எழுப்புவானா சொல்லி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாசதாவான